ஹலோ கைஸ், நான் உங்க அனிமே மேன். பொருட்டோ சீரீஸ்ல இருந்து கிஷிமோட்டோ வெளியே வந்துட்டாரு. இனிமே பொருட்டோக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. என்ன நடந்துச்சுன்னு ஃபுல்லா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. கோனஹா எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு பாரிஸில் ஒரு ஈவென்ட் 2024ல் நடந்துச்சு. இதோட ஃபுல் இன்டர்வியூவை இப்போ தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இக்கிமோட்டோ கிஷிமோட்டோ வந்திருக்காங்க. அப்போ கிஷிமோட்டோ கிட்ட நருட்டோ பொருட்டோ பற்றின பல கேள்விகளை கேட்டிருக்காங்க. அதில் தான் கிஷிமோட்டோ இந்த மாங்கா என்னோடது இல்லை, இக்கிமோட்டோது தான்னு சொல்லியிருக்காரு. இவர் இப்போ மட்டும் இல்லை, ஏகப்பட்ட தடவை இந்த பொருட்டோ சீரீஸ் தன்னோடது இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இவர் இப்படி சொல்கிறதுக்கு என்ன ரீசன், பொருட்டோ மேலே இவருக்கு என்ன காண்டுன்னு பார்ப்போம். நருட்டோவோட ஃபைனல் ஆர்க்கை கிஷிமோட்டோ ரெடி பண்ணிக்கிட்டு இருந்த டைம் அது. அப்போது இவர்கிட்ட பப்ளிஷர்ஸ் ஃபைனல் ஆர்க் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிஷிமோட்டோ கண்டிப்பாக மாதரா தான் ஃபைனல் வில்லனாக வரணும்னு முடிவு பண்ணி வச்சுருந்தாரு. நீங்கள் சீரீஸ் முழுக்க நல்லா பார்த்தா மாதராக்கான பில்டப் தான் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒட்சுசுகிஸ் பற்றி எங்கேயும் சொல்லப்பட்டு இருக்காது. இப்படி இருக்கும்பொழுது ப்ரொடியூசர்ஸ் அண்ட் பப்ளிஷர்ஸ் கிஷிமோட்டோ கிட்ட பேசுகிறாங்க. அதாவது நருட்டோ சீரீஸ் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சு, இதோட சீக்வலை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும்னு இவங்க சொல்கிறாங்க. இதுக்கு கிஷிமோட்டோ ஓகே சொல்கிறாரு. ஏன்னா இவருக்கு பர்சனலாக இக்கிமோட்டோவை வளர்த்து விடணுங்கிற எண்ணம் இருக்கு. இக்கிமோட்டோ யாருன்னா, இவர் தான் நருட்டோ சீரீஸில் இருக்கிற பேக்ரவுண்ட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணார். ஃபீமேல் கேரக்டர்ஸ் எல்லாம் இவர் தான் வரைவார். அது மட்டும் இல்லாமல் க்ரௌட் அதிகமாக இருக்கிற சீன்ஸையும் இவர் தான் வரைவார். ஏன்னா கிஷிமோட்டோக்கு இதெல்லாம் வரைய வராதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த இக்கிமோட்டோ ஹாலிடேஸ் ஷிஃப்ட்னு எதுவும் பார்க்காம ஓவர் டைமில் உட்காந்து ஒர்க் பண்ணுவார். நருட்டோ சீரீஸ் ஹிட் ஆனதுக்கு இக்கிமோட்டோ ஒரு மிகப்பெரிய ரீசனாக இருந்திருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு ஒர்க்கரை கண்டிப்பாக நம்ம பெரிய ஆளாக வளர்த்து விடணும்னு கிஷிமோட்டோ நினச்சிருக்காரு. இன்னும் சில வருஷத்தில் இக்கிமோட்டோ ஓனா ஒரு மாங்காவை ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்துச்சு. இக்கிமோட்டோ எப்படி நருட்டோக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரோ அதே மாதிரி இக்கிமோட்டோக்கும் கிஷிமோட்டோ ஒர்க் பண்ணி கொடுக்கலாம்னு அப்போது நினச்சாராம். இந்த மாதிரி இவர் ஆல்ரெடி ஓடாக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒன் பீஸில் சில ஆர்க்ஸில் இவர் தான் டிராயிங்கை பண்ணதா சொல்லப்படுது. ஸோ இப்படி ஒரு ஐடியாவில் கிஷிமோட்டோ இருக்கும் பொழுது ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் சீக்வல் ஐடியாவை பிஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அப்போது கிஷிமோட்டோ ஏன் இக்கிமோட்டோக்கு ஒரு புது சீரீஸை கொடுக்கணும், பேசாமல் நருட்டோவோட சீக்வலை இவரையே பண்ண வைக்கலாமேங்கிற ஐடியா வந்திருக்கு. நருட்டோ சீரீஸோட ஃபைனல் ஆர்க்கும் வருது. அப்போ தான் இந்த ப்ரொடியூசர்ஸ் ஏகப்பட்ட வேலையை பார்த்ததா சொல்லப்படுது. அதாவது நருட்டோ சீரீஸோட ஃபைனல் வில்லனா மாதரா தான் வரணும்னு கிஷிமோட்டோ நினைக்கும் பொழுது அன்வான்டாக பிளானட் லெவல் த்ரெட்ஸை உள்ளே கொண்டு வர சொல்லி இவருக்கு ப்ரெஷர் வருது. இதுக்கு காரணம் டிராகன் பால் சீரீஸ் தான்னு சொல்லப்படுது. அந்த டைமில் கோகு செம ஓவர் பவர்டாக இருந்தார். அனிமேவர்ஸ்லேயே கோகுவை காலி பண்ண யாருமே இல்லைங்கிற மாதிரியெல்லாம் அப்போது சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கோகுவை விடலாம் நருட்டோவை பவர்ஃபுல்லாக மாற்ற தான் இப்படி ஒரு டிசிஷனை ப்ரொடியூசர்ஸ் எடுத்ததா சொல்லப்படுது. இதுதான் ரியல் ரீசனானு தெரியல. இப்படி பவர் லெவல்ஸ் நருட்டோ சீரீஸில் திடீர்னு ஹை ஆகிறதுக்கு முக்கிய காரணம் ப்ரொடியூசர்ஸாக இருக்காங்க. கிஷிமோட்டோக்கு பர்சனலாக இந்த மாதிரி அவரோட கதையில் ப்ரொடியூசர்ஸ் இன்வால்வ் ஆகிறது பிடிக்கலையாம். இதனாலேயே அவர் வேண்டா விருப்பா நருட்டோவை எழுதினதாகவும் கொடுக்கப்பட்ட டைம்குள்ள ஒர்க்கை கொடுக்காம இழுத்து அடிச்சதாலாம் சொல்கிறாங்க. எப்படியோ கிஷிமோட்டோ ப்ரொடியூசர்ஸ் கேட்டுக்கிட்ட மாதிரி ஒட்சுசுகியை ஃபோர்ஸ் பண்ணி நருட்டோ கதைக்குள்ளே நுழைச்சிருப்பாரு. ஷினோபி நிஞ்சா ஸ்டோரிஸை ஏலியன் ஹண்டிங் ஸ்டோரிஸாகவும் மாற்றிருப்பார். அதோட பிளாட் ஹோல்ஸ் எல்லாம் அடைக்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பார். அப்படி இருந்துமே இப்போ வரைக்கும் இவர் ஏகப்பட்ட பிளாட் ஹோல்ஸை அப்படியே வச்சிருக்காரு. அதில் குறிப்பாக காகுயா யாரை ஃபீட் பண்ணி சாக்ரா ட்ரீயை ஹார்வெஸ்ட் பண்ணாங்க, காகுயாவோட காமாசில் யாருக்கிட்ட இருந்துச்சு, நருட்டோ வாரா இருக்கப்போ இஷிக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார், ஹாமுராக்கு என்ன ஆச்சுங்கிற மாதிரி ஏகப்பட்ட பிளாட் ஹோல்ஸ் இன்னுமே சரியாக ஃபிக்ஸ் பண்ணப்படாமல் இருக்கு. இது எல்லாத்துக்கும் பொருட்டோவில் இக்கிமோட்டோ பதில் கொடுப்பாருன்னு தான் நான் நம்புகிறேன். எப்படியோ ஏலியன்ஸை உள்ளே கொண்டு வந்து என்னென்னவோ பண்ணி நருட்டோ சீரீஸை வெற்றிகரமாக கிஷிமோட்டோ முடிச்சிட்டாரு. இப்போது அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. கிஷிமோட்டோ கண்டிப்பாக நருட்டோ சீக்வலுக்குள்ளே நான் இன்வால்வ் ஆக மாட்டேங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இதனால் வேறு வழியே இல்லாமல் கோடாச்சின்னு சொல்லப்படுற இவரை ரைட்டராக இருக்கிறாங்க. இவர் ஃபேட் மாதிரியான பாப்புலர் அனிமேஸை ரைட் பண்ணியிருக்காரு. அப்போது இக்கிமோட்டோ தான் இந்த சீரீஸ்க்கு இலுஸ்ட்ரேட்டராக இருந்தார்.
இந்த கோடாச்சி டெக்னாலஜி வர்சஸ் ஷினோபிஸ்ங்கிற கான்செப்டை மையப்படுத்தி தான் பொருட்டோவை கொண்டு போனார். முக்கியமாக ஓஜி கேரக்டர்ஸ் நர்வ் பண்ணப்பட்டதுக்கு யார் காரணம்னு நீங்கள் தேடிட்டு இருந்தா அதுக்கு காரணம் இவர் தான். அப்போது கிஷிமோட்டோ என்ன பண்ணாருன்னு நீங்கள் கேட்கலாம். கிஷிமோட்டோ அப்போ ஒரு சூப்பர்வைசர் ரோலை தான் ப்ளே பண்ணிட்டு இருந்திருக்காரு. சிம்பிளாக ஒரு ப்ளூ பிரிண்ட்டை போட்டு சீரீஸில் இது இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் மூவ் ஆகணுங்கிற மாதிரி கிஷிமோட்டோ சொல்லியிருக்காரு. பட் அதை கேட்கவே மாட்டேங்கிற மாதிரி கோடாச்சி இருந்திருக்காரு. எந்த மோட்டிவ்ஸும் இல்லாத வில்லன், பார்த்தாலே கொட்டனம் போல தோண வைக்கிற ப்ரோட்டகனிஸ்ட், மங்கியை விட மூல வளர்ச்சி கம்மியான ஓஜி கேரக்டர்ஸ்னு கோடாச்சி சம்பவம் மேலே சம்பவம் பண்ணி வச்சிருக்காரு. இது ஃபேன்ஸ்க்கு செம கடுப்பை ஏற்றிருக்கு. ஒரு கட்டத்தில் மொத்த கதையையும் டோட்டலாக எங்கேயோ ஷிஃப்ட் ஆகிற ஃபீலிங் ப்ரொடியூசர்ஸ்க்கே இருந்திருக்கு. இது என்னதான் ஷினோபி வேர்ல்டுனாலும் அந்த ஷினோபிங்கிற எசன்ஸே இந்த கதையில் இல்லாமல் போயிட்டு இருந்துச்சு. இதனால் கடுப்பான ப்ரொடியூசர்ஸ் அவரை ரிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. கோடாச்சியும் 2020 இந்த ரைட்டர் பொசிஷன்ல இருந்து ஸ்டெப் டவுன் ஆகுறாரு. 2016 to 2020 கிட்டத்தட்ட 4 வருஷமா இவர் ரைட்டராக இருந்திருக்காரு. 51 சாப்டர்ஸை இவர் இது வரைக்கும் எழுதியிருந்தார். இவர் அப்போது ரொம்ப முக்கியமான சாப்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். பேரியன் மோட் நருட்டோ அந்த சாப்டரில் தான் ரிவீல் செய்யப்பட்டார். அப்படி இருந்துமே இவரை ரிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. கோடாச்சியும் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. இதுக்கு மேலேயும் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. கிஷிமோட்டோவே மறுபடியும் ரைட்டராக வரணும்னு ப்ரொடியூசர்ஸ் கேட்க ஒரு கட்டத்தில் கிஷிமோட்டோ இவங்க கேட்டுக்கிட்ட மாதிரியே பொருட்டோவோட ரைட்டராக வராரு. இவர் என்ன கிழிச்சாருன்னு நீங்கள் கேட்கலாம். உண்மையாகவே கிஷிமோட்டோ தான் பொருட்டோ சீரீஸையே காப்பாற்றினாருன்னே சொல்லலாம். ஷிகமாரு, சாய், ஈனோ, சாக்குரா மாதிரியான ஓஜி கேரக்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. டெக்னாலஜி வர்சஸ் ஷினோபிஸ்னு போன பொருட்டோவை அப்படியே மாற்றிட்டாரு. இதனால் ஆரம்பத்தில் நீங்கள் பொருட்டோ சீரீஸில் ஏகப்பட்ட நிஞ்சா டெக்கை பார்த்துருப்பீங்க. பட் அது எல்லாமே கிஷிமோட்டோ வந்ததுக்கப்புறம் இருந்திருக்காது. கிஷிமோட்டோ அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக தூக்கலனாலும் நிஞ்சா டெக்கோட இன்வால்வ்மெண்ட்டை கம்மி பண்ணிட்டாரு. ஒரு கட்டத்தில் இந்த ஸ்டோரியை நிஞ்சிட்சு வர்சஸ் ஷிஞ்சிட்சுன்னு கொண்டு போனார். ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்சது. கொஞ்சம் கொஞ்சமாக பொருட்டோவர்ஸோட பவர் லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணார். யூனிவர்ஸ் லெவல் த்ரெட்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். இப்படி பண்ணது மூலமாக பொருட்டோ சீரீஸில் ஏகப்பட்ட ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் உருவானாங்க. இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிற வில்லன்ஸை பொருட்டோ எப்படி பீட் பண்ணுவாருங்கிற கியூரியாசிட்டியும் ஆடியன்ஸ் மத்தியில் பில்ட் ஆச்சு. இப்படி ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக கிஷிமோட்டோ இந்த ஸ்டோரியை கொண்டு போனார். இதுக்கு நடுவில் அவரோட புத்திசம் பேக் ஸ்டோரி எல்லாம் வச்சு இந்த கதைக்கு இன்னொரு ப்ளூ பிரிண்ட்டை போட்டார். அதுலேயும் பொருட்டோ சீசன் 1 கிளைமேக்ஸில் ஆம்னிபொட்டன்ஸை இவர் யூஸ் பண்ண விதம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கும் எந்த அனிமேலையும் இப்படி ஒரு விஷயத்த நான் பார்த்ததில்ல. அந்தளவுக்கு பர்ஃபெக்ட் டைமில் ஒரு பர்ஃபெக்டான மூவாக இதை யூஸ் பண்ணியிருப்பார். இப்படி பண்ணதுனால ஏகப்பட்ட ஃபேன்ஸ் மறுபடியும் பொருட்டோக்கு வர ஆரம்பித்தாங்க. இந்த சீரீஸோட எண்டிங்கில் ஒரு கிளிஃப்ஹேங்கரோட முடிச்சது எல்லாமே பெஸ்ட் சம்பவம்னு தான் நான் சொல்லுவேன். இப்படி கோடாச்சி ஒலப்பன பொருட்டோ சீரீஸை கிஷிமோட்டோ ரொம்ப சூப்பராகவே கம்ப்ளீட் பண்ணார். அடுத்த சீசனுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட்டை போட்டு இக்கிமோட்டோ கையில் கொடுத்து இப்படி கதை போனால் நல்லா இருக்கும்னு சூப்பர்வைஸ் பண்ணிவிட்டு பொருட்டோ மாங்காவை தூக்கி அவர் கையிலேயே கொடுத்துட்டாரு. கரெக்டாக 2023 கிஷிமோட்டோ ரிசைன் பண்ணி இக்கிமோட்டோ ரைட்டர் அண்ட் இல்லுஸ்ட்ரேட்டராக டிபிவியை ஸ்டார்ட் பண்ணார். இப்போ வரைக்கும் அது செம்ம பெஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஏகப்பட்ட காப்பீஸ் சேல் ஆகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் கிஷிமோட்டோ எந்த விதமான பொருட்டோ ஒர்க்ஸ்லையும் இன்வால்வ் ஆக மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இக்கிமோட்டோ நல்லாவே இப்போது இம்ப்ரூவ் ஆகிட்டாரு. பொருட்டோவோட ஸ்டோரிஸையும் சூப்பராக சொல்கிறாரு. நருட்டோ சீரீஸில் நம்ம பார்த்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டை டிபிவியில் இக்கிமோட்டோ ஃபாலோ பண்ணலை. ஸ்டோரிஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே கொடுத்துட்ருக்காரு. இது இல்லாமல் மேட்ரிக்ஸ், இன்செப்ஷன் மாதிரியான மூவிஸை ரெஃபரன்ஸாக எடுத்து மாங்காவில் அதை அடாப்ட் பண்ணி எழுதுகிறாரு. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. இதனால் கிஷிமோட்டோவோட ஹெல்ப்பை இக்கிமோட்டோவும் ப்ரொடியூசர்ஸும் இனி நாட மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ கிஷிமோட்டோ இனிமேல் பொருட்டோ சீரீஸில் இன்வால்வ் ஆக மாட்டார். இது நல்லா போனாலும் நல்லா போகலைனாலும் அந்த பேர் இக்கிமோட்டோக்கு தான் வரும். என்னதான் கிஷிமோட்டோ பொருட்டோலேருந்து விலகிட்டாலும் அவரோட ப்ளூ பிரிண்ட், அவரோட விஷன்ஸை தான் இக்கிமோட்டோ பண்ணுவார். ஸோ பொருட்டோக்கு எப்போ வேணும்னாலும் கிஷிமோட்டோ அவரோட இன்புட்டை கொடுப்பாரு. ஆனால் இதுக்கு ப்ரொடியூசர்ஸ் அனுமதிச்சா மட்டும்தான் நடக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
பொருட்டோ சீரீஸை கிஷிமோட்டோ எழுதணுமா இல்லை இக்கிமோட்டோ எழுதணுமா? உங்கள் தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.